ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவரலட்சுமியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு ஜூலை மாதம் கோள்களின் கோச்சார் நகர்வை வைத்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக 12 பதிவுகளாக காணவிருக்கிறோம். ஜூலை மாதம் என்பது ஆனி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம். ஏன்னா சூரியன் 2 ராசிகள்ல பயணிப்பாரு. டிரான்சிட்ல எல்லா கோள்களும் பயிற்சி ஆகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு மாதத்துல என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்க போகுது. ஏன்னா பெரிய கிரகங்கள், கர்ம கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு ஜாக்பாட் சொல்லியிருக்கிறோம். நிறைய பேருக்கு அதிரடியான திருப்பங்கள், மாற்றங்கள்லாம் நடக்கும். அப்ப எங்களுக்கு இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படின்னு ஆர்வமா காத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பதிவுகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் வழிபாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகள்லாம் சொல்லியிருக்கு. அந்த வழிபாடுகள்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை சிறப்பாக வளமாக்கி கொள்ளுங்கள். மிதன ராசி, மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தை எப்படி திறம்பட நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப எதற்கும் ஒரு எதிர்பார்ப்பை மட்டும் வச்சிடாதீங்க. உங்களுடைய முயற்சிகளை, உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய வியூகங்களை, உங்களுடைய திட்டங்களை திறம்பட போட்டுருங்க. ஏன்னா அந்த மிதனம் நம்ம இவ்வளோ உழைச்சிட்டோம், செஞ்சுட்டோம், இதற்கான ஒரு ரிசல்ட் வரணுன்ற அந்த ஒரு ஆர்வமும் ஒரு தேடுதலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு அந்த ப்ராப்பராக அந்த இடத்துல கொஞ்சம் டிலே ஆகும்பொழுது உங்களுக்கு ஒரு மனசோர்வு வந்துடும். அதை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே ஆப்டான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள். குரு அமர்ந்து நிறைய தாட் ப்ராசஸை கொடுத்துருவாரு. நிறைய இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி போகலாம், இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை யோசனையா இருக்கும். அதற்கு சூரியனும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு அசாதாரண துணிச்சல் இதெல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிடலாம். புதனும் உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்குன்ற இடத்துல அமர்ந்திருக்குது. மாத பிற்பகுதியில் சூரியனும் அங்கே இணைஞ்சிருவாரு. சுக்கரன் ரொம்ப அழகா உங்களுக்கு 12ல அமர்ந்துட்டாரு. அது விபரீத ராஜயோகமா உங்களுக்கு செயல்பட்டுடும். சுப விரயங்கள், சுப செலவுகள், ஒரு டூர் போறது, ஒரு ஆன்மீக பயணம் போறது, இதெல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். தொழில வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளி மாற்றங்கள், ஒரு கடன் கட்டுறதுக்கான ஒரு உதவி, ஒரு நோய்க்கான ஒரு நல்ல ஒரு வைத்தியம் கிடைப்பது, எதிரிகள்லாம் யாருன்னா அதெல்லாம் இனம் கண்டு அவங்களாம் லாபகமாக கையாண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, இதையெல்லாமே சிறப்பாக கொடுக்குறோம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் வேலை பலு, அலைச்சல், திருச்சல் இதெல்லாம் இருந்தாலும் இதையும் ஓவர் டேக் பண்ணி சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். நிறைய உழைப்பு போடுவோமா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அங்கே ஒரு காரியம் நடக்காத போது இந்த மனசோர்வு வந்துடும். அதை மட்டும் விட்டுடுங்க. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு எல்லாமே அது சேமிப்பா இருக்கு. உங்களுக்கு சரியான காலத்துல, தக்க தருணத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துரும். இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த விஷயங்கள், நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகுது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்லாம் இந்த காலகட்டம் வச்சுக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு முன்பின் தெரியாதவர்கள்கிட்டலாம் எடுத்து போய் நம்ம குடும்ப விஷயத்தெல்லாம் சொல்றது, அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பொருளாதார வருவாய், நம்ம வீடு கட்டி பாதியில் நின்னவங்களுக்கு, இல்லை ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக மேற்கொள்கிறோம், அதற்கான ஒரு பெண் பார்க்கிற படலாம் இதெல்லாம் வச்சிருக்கிறோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி அலைன்ஸ்லாம் வரலான்றவங்களாம் இப்போ எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே போட்டு ப்ரெஷர் பண்ணி ஒரு இமிடியேட்டாக அந்த காரியம் நடக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பை மட்டும் வைக்காம பொறுமையாக எதிர்பார்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு எல்லா வித ஒரு சிறப்பான ஒரு நல்ல சாப்பாட்டுல இருந்து, நல்ல ஒரு தூக்கத்துல இருந்து, நல்ல பயணங்கள்ல இருந்து உங்களுக்காக ஒரு டேக் கேர் பண்ணி உங்களுக்காக செலவு பண்ணக்கூடியது தான் நீங்க சொல்றாரு. ஒரு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க. அந்த குலதெய்வ கோயிலுக்கு தேவையான ஒரு நிதி உதவி செய்யுது, அதை புனரமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகள்லாம் இருக்கும் அப்படின்லாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு தொழில், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு சூழலே காணப்படுது. ஒரு காரியம் மட்டும் டக்குன்னு நடக்காது. ஒரு பொறுமையா நிதானமா இருக்கும். நீங்க எதிர்பார்க்குற அந்த ஸ்பீடுக்கு நடக்கின்ற அந்த ஒரு அங்கலாய்ப்பும் ஒரு மனத்தைவும் மட்டும் இல்லைன்னா உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கான ஒரு விஸ்வரூப வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷமா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவும் நம்மளுக்கு ஒரு மனநிறைவை தந்துடும்.
ஒரு வீட்டுக்காக செலவு பண்ணுவோம், இல்லை வீட்டு வந்து உள்ள டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பண்ணுவோம், இல்லை ஒரு குழந்தைகளுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான செலவாக இருக்கும், பிள்ளைகளுக்கு ஒரு கல்விக்கு சேர்த்துப்போம், பிள்ளைகள் திருமணத்திற்காக நம்ம போட்ட பட்ஜெட்டை தாண்டி வந்து கொஞ்சம் வந்து செலவாயிடும். அதெல்லாம் வந்து நமக்கு செலவானாலும் அங்கே வந்து ஒரு மனநிறைவை கொடுத்துரும். இந்த காலகட்டம் தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் தவிர்த்து உங்களுடைய காரியத்தில் மட்டும் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் ஆகவும் நீங்கள் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோடையும் செயல்படும் பொழுது மிதனத்துக்கு இது மட்டும்தான் தேவை. மற்றபடி உங்களுக்கு எல்லா செயலுக்குமே உங்களுக்கு பாசிட்டிவாக ஆஸ் யூஷுவலாக ரொம்ப சிறப்பாகவே நடந்துடும். பெண்களுக்கும் சரி, வேலை பலுவும் ஒரு பயணமும் இதெல்லாம் அதிகப்படியாக இருக்கும். ஒரு பயணம் இருக்குது, உடனே இந்த பயணத்துக்கு தொழிலுக்காக அனுப்புகிறாங்க, இல்லை நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ன்ற அந்த எதிர்பார்ப்பை மட்டும் வச்சுங்க, குறைச்சிருங்க. எக்ஸ்பெக்டேஷனும் உங்களுக்கு இந்த காலத்துக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு அந்த சிந்தனையும் இல்லாமல் உங்களுடைய செயலை மட்டும் செய்து நீங்கள் கடந்து ஒரு ரொட்டீன் லைஃப்பை வந்து தடையில்லாமல் பார்த்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கான ஒரு நல்ல தொழில், உங்கள் பொருளாதார முன்னேற்றம், உங்களுக்கான வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது, எல்லாமே சிறப்பு. இந்த காலகட்டம் வந்து நீங்கள் ஒரு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது, இல்லை உங்கள் உணவு பழக்கங்கள் இந்த காரமாக சாப்பிடும் பொழுது தொண்டைக்குழி தான் பார்த்துக்கணும். நீங்கள் இயற்கை சம்பந்தமான பிரச்சனைகள், அதே போல் வார்த்தைகளை விட்டுடக்கூடாது. நம்மளுடைய பங்காளி வழி, கூட பிறந்தவங்கக்கிட்ட, நம்ம சகோதர சகோதரிக்கிட்ட, நம்ம கீழே இருக்கவங்ககிட்டலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை வைத்துக்கொள்ளாதீங்க. ஒரு இடமே வாங்குகிறோம், ஒரு வண்டியே வாங்குறோம், அந்த பத்திரங்களை சரிபார்த்துக் கொள்வது, இந்த காலகட்டம் போய் நான் பூர்வீக சொத்தை பற்றி செய்கிறேன்ற தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் மட்டும் இப்போ இந்த மாதத்துக்கு வச்சுக்காதீங்க. இந்த மாதம் வந்து தொழிலும் பொருளாதார வருவாயும் சிறப்பாக வந்து உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியானாலே போதும் அப்படின்ற ஒரு மனநிறைவோடு இருக்கும்போது மிதுனத்துக்கு ரொம்ப ஆப்டான மாதம். இந்த மாதம் வந்து நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் வந்து சுக்கிரனுடைய அம்சம். ஆடிப்பூரம் அன்று நீங்கள் வந்து அம்பாளை மனதார பிரார்த்தனை செய்து வழிபடுவது குழந்தை பாக்கியமும் உங்களுக்கான ஒரு திருமணத்தையும் நீங்கி உங்கள் பொருளாதாரத்திலையும் உங்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்துக்கு எல்லா வகையுமே. ஒரு வெளிநாடு பயணம் போனோம், ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு போனோம், வெளிநாட்டு பயணங்கள் தடைபடுது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசாவில் சிக்கல்கள்லாம் நீங்கி உங்கள் கைக்கு கிடைக்கப்போகிறோம். அதற்கான ஒரு வழியும் வந்து உங்களுக்கு தேட வரும். பொறுமை மட்டும் வேணும். எந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் இன்னும் தடவை அலைய விட்டாங்கன்னு அந்த இடத்துலயே போய் நம்முடைய கோபத்தில் மட்டும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி கொஞ்சம் அக்ரெசிவாக மட்டும் நம்ம எதுலேயுமே வந்து செயல்பற்றக்கூடாது. மற்றபடி இந்த மாதம் ஆப்டான மாதம். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து நம்ம வந்து காரியங்களை செய்யும் பொழுது அனைத்துமே வெற்றியாகும். எதிர்பார்ப்பு, இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்மமே கண்ணாயினான்னு போகும்போது உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும். இந்த பலன்கள்லாம் கோள்களுடைய இந்த சச்சார்ச்சை வைத்து டிரான்சிட்ல இருக்க பொசிஷனை வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ உங்க சுய ஜாதகத்துல இந்த கிரகங்களுக்கு திருமணத்திற்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா செயல்படுறாங்களா, இல்ல பொருளாதாரம் தான் இந்த காலகட்டம் நீங்க பெற போறீங்களா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இதன் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்காரர்களும் இந்த ஜூலை மாதம் வழிபட வேண்டிய ஒரு சில முக்கியமான ஒரு விசேஷ வழிபாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை மாதமே நம்மளுக்கு ஆணி ஆடி 2 மாதமும் இணைந்து வருவது தான். இந்த ஜூலை மாதத்துல வந்து 1ஆம் தேதி ஆணி 17 ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். ஏன்னா வருடத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அவருக்கு இந்த நிகழ்வு நடைபெறும். அன்றைய தினத்துல நடராஜரை வழிபடும் போது காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா. வாழ்வின் அடிமட்டத்தில் இருக்கவங்க கூட வாழ்வில் வந்து ஏற்றங்களை காணலாம். தொழில் சரியில்லை, எனக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்றவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வில்வ இலை கொடுத்து அபிஷேகத்துக்கு ஏதான பொருள் உங்களால் என்றதை வாங்கி கொடுத்து அன்றைய தினம் ஒரு தான தர்மம் செய்யும் போது வாழ்வில் மிகச் சிறப்பான ஏற்றத்தை காணலாம். இது ஜூலை 1ஆம் தேதியே செவ்வாய்க்கிழமையே வருது. செவ்வாய்க்கிழமை சிவ வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுடைய பூர்வ ஜென்மாவில் செய்த கடன், அந்த கடனே தீர்ந்துடும். நம்ம வாங்கின கடனை தீர்ந்துடும், நம்மளுடைய பிறவி கடனும் தீர்ந்துடும். ஜூலை 4ஆம் தேதி வந்து நமக்கு சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வருது. அது வந்து வெள்ளிக்கிழமை. அந்த சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வந்து நம்ம போய் அந்த ஆலயங்களில் வழிபடும் பொழுது நமக்கு கண் திருஷ்டி, நம்மளுக்கு யாராவது வந்து ஒரு நெகட்டிவாக அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் ஆரோக்கிய குறைபாடு, இதெல்லாம் வந்து தீர்த்து கொள்ளலாம். ஒரு துளசி வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்கறது, ஒரு நெய் தீபம் ஏற்றி சக்கரத்தாழ்வாரை மனதார பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு சிறப்பான பலன்கள் வந்து கிடைச்சிடும். இந்த மாதம் ஆடி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு. ஆடி 8 நம்மளுக்கு வந்து ஜூலை 24 அது வந்து நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது.
அன்றைய தினம் நீத்தார் கடமையை செய்வது, அன்றைய மாலை வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது, இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கிடும், பித்ரு தோஷங்களையும் போக்கி நம்ம இல்லங்களில் நல்ல சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கும் உதவி புரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வரக்கூடியது வந்து ஆடிப்பூரம். அது வந்து ஆடி 12 28/7/2025 அன்று வருது. அன்று வந்து நம்ம அம்பாளை வழிபடும் பொழுது நமக்கு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உதவி புரியும். அவரவரால் இயன்ற வழிபாடுகளை செய்யுங்க. 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 11 அன்றைய தினம் வந்து ஸ்வர்ண கௌரி விரதம். இன்றைய நாள்ல வந்து அம்பாளை வழிபடும் பொழுது பெண்களுக்கு ஒரு தீர்க்க சுமங்கலியா வாழக்கூடிய பாக்கியமும், அதை தாண்டி நம்மளுக்கு தங்கம் சேரவே இல்லை, தங்கம் வந்து அடமானத்துக்கு போயிடுது அப்படின்றவங்களுக்குலாம் தங்கம் வந்து நிறைய சேருமா. அன்றைய தினம் 11/12 குரு ஓரையில் வழிபடும் பொழுது ஒரு காசு கூட எடுத்து வச்சிருங்க, தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இயன்றால் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில் மிகச் சிறப்பான ஏற்றங்களும் மாற்றங்களும் காணப்படும். ஆடி 13/29/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி வருது. அன்றைய தினம் வந்து நீங்க புற்று வழிபாடு செய்வது, கருடாழ்வாரை செய்யும் பொழுது நாகதோஷம் சொல்றோம் இல்லையா, லக்னத்துல ராகு கேது, இந்த நாகதோஷம் சொல்லிதான் திருமணமே நிக்குது, தொழில் அமையல, நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நாகதோஷத்தை நம்ம இண்டிகேட் பண்றோம். அந்த நாகதோஷம் முற்றிலுமாக நீங்கும் அந்த மாதிரி இந்த புற்று வழிபாடு செய்யும் பொழுதும், கருடாழ்வாரை வழிபடும் பொழுதும். அதை தாண்டி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய 10/7/2025 வியாழன் அன்று குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமாவுக்கு என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய குருமார்களை வந்து அன்றைய தினங்களில் வணங்கி அவங்க ஆசைகள் வாங்கி கொள்வது. அது வியாழக்கிழமையே வர்றதுனால இன்னொரு விசேஷம் மேல இருக்குது. நம்மளுடைய டீச்சர்ஸ் இவங்க எல்லாமே நம்ம குரு தானே, நம்ம வாழ்க்கையில அடுத்த மட்டத்துக்கு போறதுக்கு இவர் தான் உதவியா இருந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். குருனாலே அவங்க தான். அவங்க நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க, குருமார்கள் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி ஆன்மீக பெரியவர்களை சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ், நம்மளுக்கு குருவா இவங்களை பின்பற்றுறவங்க அவங்கெல்லாம் வழிபடும் பொழுது குருவுடைய தோஷமே போயிடும். அன்றைய நாள்ல குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும் அவங்க படிப்புக்கு ஒரு உதவி அதையும் வாங்கி கொடுக்கலாம். குருமார்களை நம்ம போய் பார்த்து அவங்களுக்கு தேவையானது, அவங்க ஒரு இயலாத சூழல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கி போது குருவுடைய தோஷமே போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல ஆணி 24/8/7/2025 செவ்வாய்க்கிழமை அன்று ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான தினம் வருது. அன்றைய தினம் வந்து கோயில்ல இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகத்துக்கு தேவையானது வாங்கி கொடுக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களும் நீங்கி வாழ்க்கையில் அடுத்த கட்ட பலநிலைக்கு நம்ம உயர்வோம். இதை யார் யாருக்கு என்னென்ன வழிபாடுகளை பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றுங்க. அது மட்டும் இல்லை, ஆடி அமாவாசைக்கும் ஆடி பூரத்துக்கும் ஒரு தனிப்பதிவு கொடுக்குறேன், அதையும் பின்பற்றி உங்க வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள். இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வாழ்வியல் செயல்பாடுகள், இறை வழிபாடுகளை நம்பிக்கையோடு பின்பற்றும் போது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பூமை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பெரியவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நல்லதையே நினைச்சு நல்லதையே செயல்படுத்தி நல்ல வழியிலே செய்யும்போது நமக்கே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும். எல்லாருக்குமே வந்து நம்ம உதவி பண்ணும்பொழுது, மனமோந்து பண்ணும்பொழுது சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆயிடுவாரு. ஆடி மாதத்துல எல்லாம் வந்து சூரியனுடைய நகர்வு வந்து அப்படியே 3-4 அப்படின்ற இடத்துக்கு வரும். அதனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால எல்லாரும் வந்து பின்பற்றுங்க. இந்த பதிவை நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகும்.